ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசியார். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க கருவேப்பிலை போட்டாலே எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஒதுக்கி வைக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஹேருக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை குழம்பு சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் இட்லி தோசை கூட நம்ம வச்சிருந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ கருவேப்பிலை குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் மொறு நாறு அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம ஒரு கைப்பிடி தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப அதிகமாக சேர்த்தா இதில் ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும். அது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது குழம்பு. அதனால் நம்ம ஒரு கைப்பிடி தான் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப கருக விட்டுடக்கூடாது. இந்த அளவுக்கு வறுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை நம்ம வறுத்த அதே சட்டியில் நம்ம 3 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம குழம்பு செய்யும் பொழுது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ 3 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை எந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ நுணுக்கும் போது இங்கே பாருங்கள் தூள் ஆகுது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலை தழையை வறுத்து எடுத்துக்கணும். இதை நம்ம நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்புக்கு அரை டீஸ்பூன் கடுகு எடுத்துருக்கோம், அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கோம், அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம், அரை டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம். இதை தாளிப்புக்காக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 20 பல்லுக்கிட்ட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 சின்ன வெங்காயம் நம்ம உரித்து வச்சுருக்கோம். அப்படியே முழுசாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் முழு சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா இதிலே வதக்கிக்கலாம். எண்ணெயில் நம்ம சேர்த்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி நம்ம பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம். நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிருக்கோம். அந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிப்போம். கருவேப்பிலை தழை நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. நம்ம முடிக்கும் நல்லது சாப்பிட்றது. கருவேப்பிலை தழை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கருவேப்பிலையை தாளிக்கும்போது நம்ம எல்லாம் எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது எல்லோரும் சாப்பிடுவாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது நம்ம 15 நாள் கூட வச்சிருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியில் வச்சு சாப்பிட்றோன்னா டெய்லியும் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்ணும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்தோடனே நல்ல வாசனை மணமணன்னு இருக்குது. கருவேப்பிலை சேர்த்த உடனே நம்ம தீயை வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். அதிக ஃப்ளேவரில் வச்சு வதக்கும்போது நம்மளுடைய இது வந்து கருகிடும், கருவேப்பிலை வந்து கருகிடும். இப்போ கருவேப்பிலையை ஆட் பண்ணி வதங்கினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் வந்து நான் குழம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் கலருக்காக 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க காஷ்மீரி மிளகாத்தூளை. இப்போ எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புல. இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிப்போம். நம்ம ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை வந்து இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இதில் பெருங்காயப்பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியம், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிப்போம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்மளுக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் போதுமான்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்டி வர அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம இதை எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை குழம்பு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது கருவேப்பிலை குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இந்த புளிப்பு காரம் வெல்லம் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது குழம்பு இது சாதத்தோட நிறைய ஊற்றி சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக பட்டும் படாது, கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.